அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபரின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு சிறிய வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, உங்களை கதற விட்டாங்க, உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, நல்லா தான் பழகிட்டு இருந்தோம், என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க, தவறான சில நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க. அவரை நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட இந்த வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா அவங்க உங்களை நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பிரிந்து போன நபரை திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. அவர்களின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வசிய முறை. உங்களை எப்படி தவிக்க விட்டாங்களோ அந்த மாதிரி அவங்களையும் தவிக்க விடுற ஒரு வசிய முறை. முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. இது தனிமையான இடம் அவசியம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க. ஒரு 30 வினாடிகள் தான் ஆகும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பேப்பர் வேணால் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. பயன்படுத்தாத கோடுகள் இல்லாத பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி, நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைங்க. வரைஞ்சி முடித்தப்புறம் பெயர்கள் எழுதணும். எழுதி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நான் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஒரு 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. $786 போடுங்க. இப்போ கட்டங்களை நிரப்ப போகிறோம். எப்படி நிரப்புறனோ அதே மாதிரி நிரப்புங்க. 2 9 7 5 2 1 9 3 8 இப்படி வரைஞ்சி முடிச்சப்புறம் உங்கள் பேர் இங்கே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போடுங்க. போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. இங்கே உங்களை விட்டு பிரிந்து போன நபரின் பெயர். விரும்பும் நபரின் பெயர்னு போடுறேன். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தி அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. இப்படி வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. இது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா கூட பண்ணலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை வந்துடுச்சு, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பண்ணலாம். பிரிந்த காதலன் காதலி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூல் போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு நாள் இரவு தலையணிக்கு கீழே வச்சுக்கோங்க. காலையில் பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க, நேரம் இல்லை அப்படின்னாக்கா இரவு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். காலையில் பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இரவு 8 மணிக்கு மேலே பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தால் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது தனிமையில் உட்காந்து பண்ணி முடித்து பெயர்கள்லாம் எழுதினப்புறம் டேப்போ நூலாலேயோ சுற்றி இரவு படுக்க போகும் முன்பு இதை தலையணைக்கு கீழே வச்சு படுத்துருங்க. படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை எடுத்துகிட்டு ஒரு பாரமான பொருள் கீழே கொண்டு போய் வைக்கணும். வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாம். 3 நாட்கள் வரைக்கும் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் கால்படாத இடமா பார்த்து போட்டுடலாம்.
வெளியே போய் பாரமான பொருட்களை வைக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க, அதை டச் பண்ணாதீங்க. 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு அபாரமான ரிசல்ட் கிடைக்கும். கோவத்தில் பிரிஞ்சு போன அந்த நபர், ஆணோ பெண்ணோ, அப்படியே கோபம் தணிஞ்சு சாந்தமாகி உங்களுக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்குது, மெசேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏன் நேரில் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆகையால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோட ஒரு முறை பண்ணி பாருங்கள். இதனால் செலவோ நேர விரமையோ ஏற்படாது. உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. தைரியமாக பண்ணுங்கள். வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.